எப்பவுமே தண்ணி நின்று இருக்கு. நான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உதயநிதி வரன்றாரு, ஸ்டாலின் வரன்றாரு, ஒரு மயிரும் பிடுங்கிறது இல்லை. இங்கே வந்து அவனுக்கு கட்சிக்காரனுங்க வந்து அங்கே நின்றுக்கிறாங்க. அந்த ஜென்ரேட்டர் பக்கத்தில் போய் நின்றுனா பண்ண போகிறாங்க. தண்ணி எடுக்க சொல்றது தான் ஆளு, மற்றபடி ஒன்றுத்துக்கு ஆளு இல்லையா. இப்பவும் வந்து அந்த மோட்டார் வாகனத்தை பயன்படுத்தி தான் வடிக்க வைக்கிற அப்படிதான் இருக்காங்க. வேற எதுவுமே பண்றலையா அவங்க. சரி, அப்ப அந்த மழைநீர் வடிகால் பணியெல்லாம் மேற்கொள்றோம். ஒண்ணுமே ஊரு உள்ள இவ்வளவு தண்ணி நின்று இருக்கு, முட்டி அளவு தண்ணி இருக்கு, ஒரு சாப்பாடு போல. எங்க எங்க இறக்கி இருக்காங்க, எங்க இறக்கி இருக்காங்க, ஒண்ணுமே வரலையா. நீ வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, மணி 1 ஆகுது, இது சாப்பாடு வந்ததா பாத்தீங்களா? நீங்களே பாத்தீங்க, எதனா வந்துக்குதா இருக்கு சொல்லுங்க. சொன்னீங்களா? நாங்க ஒரு பால் பாக்கெட்டு விஜய் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சான். அவங்க கட்சியில இருந்து பால் பாக்கெட்டு, பன்னு, பிஸ்கெட் பாக்கெட்டு எல்லாமே வருது, எல்லாமே வருது. இங்க என்ன கொடுத்தாங்க? ஆட்சி ஆண்டுகிறார், சிஎம் என்ன பண்ணுகிறாருன்னா சொல்லுங்க. வேற அதிகாரிகள் வந்து பாத்துட்டு யாருமே எதுவுமே சொல்ல. வந்தா தானே சொல்றதுக்கு, வந்தா சொல்லலாம். இப்ப நீ வந்தா நான் வந்தேன்னு சொல்லலாம். யாருமே வரலையா. தின்னு வந்து இருக்காரு இங்க, வட்ட செயலாளர் இவரு. அவங்க மாறம் வந்து இருக்காரு, அவர்தான். இது வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. இந்த மோட்டர் தண்ணி ஏற்றி அண்ணாண்ட விட்டு அண்ணாண்ட பண்ணிக்கிறீங்க. என்ன பண்ணிக்கிறீங்க? அந்த தெருவுல அவ்வளவு தண்ணி இருக்கு, என்ன பண்ணீங்க? வீட்டுக்குள்ள தண்ணி இருக்குதுன்னா வீட்டுக்குள்ள தண்ணி யாருக்குன்னா சாப்பாடு கொடுத்தீங்களா? எதனா பண்ணீங்களா? வெளில வருவா முடியல. யாருமே சோறு இல்லாதல்ல, எல்லாமே சோறோட தான் இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க அதுதான் கேக்குறோம்.